இந்த போருக்குள்ளே பைப்பு கேபிள் எதுவும் இல்லை. வணக்கம். இன்னைக்கு இந்த போரில் வந்து இடையில வந்து கல் அடைச்சிடுச்சுன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. கேமரா பார்க்குறக்கு போயிருந்தா பாருங்க, கேமரா விட்டங்காட்டி 148வது அடியில் இந்த மாதிரி வந்து குடங்கு கரெக்டாக பாருங்கள். தண்ணி வர்ற மட்டம் இது. இந்த இடத்த பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு, பூமிக்கு அடியில் இந்த மாதிரி எல்லாம் இருக்குதா அப்படின்னு. இது வந்து 148 அடியில் இந்த மாதிரி ஆயிருக்குது. இது பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஒரு மட்டம், அதாவது தண்ணி வர்ற மட்டம் இந்த இடம். உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாம் கசமுசன்னு பாருங்க, இப்படியெல்லாம் கிளஞ்சு பாருங்க. பூமிக்கு அடியில் இந்த மாதிரி கேப்பான இடம் எல்லாமே நிறைய இருக்குது. பார்த்தா தெரியுதுங்களா பாருங்க. இந்த மாதிரி மேலே இப்படி மலையில் வந்து இப்படி சருவு மாதிரி கேப் மாதிரி இருக்குதோ, அதே மாதிரி பூமிக்கு உள்ளேயும் அந்த மாதிரி இருக்குது. அதைத்தான் இன்றைக்கி நாங்கள் போய் கேமரா விட்டு பார்த்தோம். இது வந்து 148 அடியில், இதுக்கு கீழிருந்து அப்படியே லோஸு. இதுக்கு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இனி வந்து போர் வண்டி கொண்டு போய் இந்த இடத்துல கேஷிங் பைப் நிறுத்தணும். இது ஒரு கல் ஒன்று விழுகிற கண்டிஷனில் இருக்குது. நீ அந்த கல் எல்லாமே வச்சு நீ எல்லாம் ப்ளஸிங் வண்டி ஏம ரொட்டெல்லாம் உடச்சி விட்டு போட்டு மறுபடியும் வந்து கேஷிங் பைப் நிறுத்தணும். உங்கள் போரில் இந்த மாதிரி ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா எங்கள் நம்பருக்கு கூப்பிடுங்க. நாங்கள் வந்து கேமரா விட்டு பார்த்து முடிஞ்ச அளவுக்கு அந்த போரை ரெடி பண்ண முடிஞ்சுன்னா நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம். கேஷிங் பைப் வச்சு கொடுக்குறோம். பாருங்க, இந்த இடத்துல இன்னும் கீழே போக போக பார்த்திங்கன்னா இந்த போர் ரொம்பவுமே மோசம். பாருங்க, ரெண்டு பக்கமே பள்ளமாட்டியே அந்த மாதிரி இந்த இடத்தோட பார்மிஷன் அந்த மாதிரி இருக்குது. இது வந்து இடையில ஒரு கல் பாருங்க, எப்படித்தான் இருக்குதுன்னு. இது பார்த்திங்கன்னா பாருங்க, இந்த இடம் இப்படி பள்ளமாக தண்ணி வர்ற மாதிரி பள்ளமாகவே இருக்குது. அதுக்கு கீழே வந்து குழி கொஞ்சம் தூரம் நல்லா இருக்குது. அதுக்கு கீழே இதே மாதிரி லூஸாக போய் ஒரு 10-20 அடி போனோடனேயும் 168 அடியில் சுத்தமாகவே மூடிடுச்சுங்க குழி. அந்த இடம் வந்து இதை விட பெரிய மட்டம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குழி சுத்தமாக மூடி பாருங்க. இந்த இடத்த பாருங்க, இதில் வந்து சைடில் செவரே தெரியல பாருங்க. இந்த இடம் இதுக்கு கீழே வந்து சைடு செவரே தெரியல, அந்த அளவுக்கு உள்ளே இடிஞ்சு கிடக்குது. இது வந்து 168 அடியில் இடிஞ்சு விழுந்து பாருங்க, குழியே மூடிடுச்சு. அந்த இடம் அப்படி சின்ன போல்டர்ஸ் கல் மாதிரி வந்திருக்குது வண்டி ஓடும்போது, இதை மூடிடுச்சு பாருங்க. இன்றைக்கி போய் கேமரா பாட்டு வந்திருக்குறோம். இது வந்து அவங்க வந்து சரி சொல்கிறேங்க, வீட்டிலலாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேங்க, அப்புறம் வந்து கேஷிங் பைப் வச்சு கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி உங்கள் போரில் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிச்சுன்னா எங்களுக்கு கூப்பிடுங்க. நாங்கள் வந்து கேஷிங் பைப் வச்சு கொடுக்குறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எலக்ட்ரிஷியன், ப்ளம்பர் எல்லாருமே எங்கள் நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படும். இன்றைக்கி போனது இதுதான் வேலை. நன்றி, வணக்கம்.